சூளைமேட்லேயே வந்துட்டு 1/2 கிலோமீட்டருக்கு நெய் வாசம் தூக்கிட்டு இருந்துச்சு இந்த புட்டு கடையில். அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருந்தேங்க. அந்த அண்ணன் வந்து புட்டு குழாயிலேருந்து புட்டை போட்டு தேங்காவை போட்டு கரும் சர்க்கரையும் போட்டு நெய்யை வந்து தாராளமாக அள்ளி போட்டார். போட்டு வந்து இந்த டப்பாவில் வந்து கிண்டு கிண்டுன்னு கிண்டி எனக்கு வந்துட்டு ஒரு கவரில் போட்டு தந்தாருங்க. ஸோ நானும் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து தட்டில் போட்டு பார்த்தேன். குவான்டிட்டி வந்து நம்ம 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் என் மகளுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தேன். என் மகளா சிரிச்சுக்கிட்டு புட்டே சாப்பிடவே மாட்டா. இந்த புட்டை வந்துட்டு கையில் கொடுத்தோன்னே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் சிரிச்சு சிரிச்சு. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு செம்மையாக பூ மாதிரி இருந்துச்சுங்க. என் மக்கள் கேட்டு கேட்டு வாங்கினதை பார்த்துட்டு நானும் திரும்ப வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என் மகளுக்கு வந்து இந்த புட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு வேணால் கண்டிப்பாக மறக்காமல் வந்து இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யும் அந்த கரும் சர்க்கரை புட்டு தேங்காயில் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூளைமேட்டில் பார்த்தீங்கன்னா கில் நகர் கிட்டே இருக்குது இது. ஆகா சுட சுட நெய் புட்டுன்னு கண்டிப்பாக